சிம்பிளாக ஈஸியாக எப்படி வெண்டைக்காய் கிரேவி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் பெரிய பெரிய சைஸாக வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுலேயே நல்லா வதங்கி பாதி % நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், கருவேப்பிலை, 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா தொக்கு மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்லா கொச்சி வர டைமில் வெண்டைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். சிம்பிளாக ஈஸியாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்டில் தெரியும்.